அன்புக்கரங்கள் திட்டங்களை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரையாடி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தமிழ்த்தாயின் தலைமகன் அவருடைய பிறந்த நாள். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். திராவிட மாடல் ஆட்சிக்கு இலக்கணம் எழுதிய மாபெரும் தலைவருடைய பிறந்த நாள். இன்று இந்த திட்டத்தை தொடங்கி வச்சு இங்கே பேசின குழந்தைகளுடைய சிரிப்பு தான் அண்ணா அவர்களுக்கு நாங்கள் செலுத்துகிற மரியாதை. மிகுந்த மனநிறைவும் மகிழ்ச்சியும் நடந்துகிட்டு இருக்கிறேன். திராவிட மாடல் என்றால் எல்லோருக்கும் எல்லாம் எளிமையான விளக்கம் சொல்லிடலாம். ஆனா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க உழைக்கிறதும் பாடுபடுறதும் எளிதானதல்ல. இந்திய சமூக சூழல்ல இவங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது, தெரியக்கூடாதுன்னு ஒதுக்கப்பட்ட சாமானிய மக்களுடைய எழுச்சி தான் திராவிட இயக்கம். அதனாலதான் மக்களுடைய குரலா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. மக்களுடைய தேவைகளை, இந்த சமூகத்துக்கு தேவையான மாற்றங்களை ஆட்சி பொறுப்பை பயன்படுத்தி இன்றைக்கு நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அரசியல் என்பது மக்கள் பணி, அது கடுமையான பணி. எங்களை பொறுத்த வரைக்கும் இங்க சொகுசுக்கு இடம் இல்லை. நீங்களே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. காலையில ஒரு இடத்துல மக்கள் கூட பேசிக்கிட்டு இருப்பேன். ஈவினிங்கு பல நூறு கிலோமீட்டர் கடந்து இன்னொரு பகுதியில் மக்கள் கூட இருப்பேன். இந்த உழைப்பைத்தான் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் கலைஞர் ஆகியோர் எங்களுக்கு கத்து தந்திருக்கிறாங்க. இப்படி எப்பவும் மக்களோட மக்களா இருக்கிற காரணத்தினாலதான் கடைகோடி மனிதருக்கும் என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து எங்களால செய்ய முடியுது. அரசியல்னா பலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ ஆட்சி பொறுப்புக்கு வந்தோம், பொறுப்பை மறந்து பதவி மோகத்துல இருந்தோம், சில கவர்ச்சி திட்டங்களை செஞ்சோம், மறுபடியும் பதவி மோகத்தோட தேர்தலுக்கு தயாராகும்னு சிலர் நினைக்கிறாங்க. ஆனா எங்களுடைய அடிப்படைய பதவி அல்ல, பொறுப்பு தான். அதிகாரம் என்பது சாமானியனுக்காக போராடுவது. இன்னைக்கு தாய் மாணவர் திட்டத்தோட ஒரு பகுதியா இந்த அன்புக்கரங்கள் திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறோம். இதனால 6082 குழந்தைகளுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்க போறோம். இது என்ன வாக்கரசியல் பண்றதா? காலையில பள்ளிக்கு பசியோட வர குழந்தையோட வேதனையை பார்த்தேன். காலை உணவு திட்டத்தை உருவாக்கினேன். இன்னைக்கு 21 லட்சம் குழந்தைகளுக்கு நாள்தோறும் சூடா சுவையா சத்தான உணவை பரிமாறுறோம். இது என்ன வாக்கரசியலுக்காக பண்றதா? சமூகத்தோட விளிம்பு நிலையில எண்ணிக்கையில சில ஆயிரம் மட்டுமே இருக்கிற மாற்றுத்திறனாளிகள், திருநர்கள் ஆகியோருக்கும் பார்த்து பார்த்து திட்டங்களை செயல்படுத்துறோம். இது என்ன